நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது அவர் தன்னுடைய கல்யாண வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் கட்டையல் என்று சொல்லி ஒரு வழக்கு. எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்திலே வந்து 19 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும், கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலைக்கு பொருட்களை வித்த சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். பிரித்தானியாவினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் அமைச்சராகி இருக்கின்றார். அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொலிக்குள் போகலாம். நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாமல் ராஜபக்சவுக்கு 2019ஆம் ஆண்டு கல்யாண வீடு நடந்தது. அந்த கல்யாண வீடு வந்து ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கொண்டாட்டமெல்லாம் நடந்தது. அந்த கொண்டாட்டத்துக்கு வந்து நிறைய பல்புகள் எல்லாம் போட்டு நல்ல அலங்காரங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் செய்தவையாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கல்யாண வீடு வந்து ஆடம்பரமாக செய்கிறது, அது அவைய பிரச்சனை. ஆனால் கூட சொந்த காசுலையெல்லாம் செய்யணும். அந்த கரண்ட் பில்லெல்லாம் கட்டியிருக்கணும். கட்டையில் எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த 3 நாட்களுக்கு மட்டும் எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 26 லட்சம் ரூபாவாம். அதாவது 26.82 லட்சம் ரூபா. 26 லட்சம் என்று வைங்களேன். அவ்வளோ பெரிய தொகைக்கு வந்து கரண்டை வந்து நல்லா பாவிச்சிருக்கணும். 26 லட்சம் ரூபாய்க்கு 2019ஆம் ஆண்டு. அது பிரச்சனை இல்லை. அந்த காசை கட்ட வேண்டியானே, இண்ட வரைக்கும் காசை கட்டையிலையாம். இலங்கை மின்சார சபைக்கு வந்து அந்த காசை கட்டையிலையாம். அப்போ அது சம்பந்தமாக ஒருத்தர் வழக்கு போட்டுக்கார். வழக்கு போட்டவர் வந்து ஒரு சட்டத்தரணி, ஒரு லாயர். அவருடைய பேர் வந்து விஜித குமார. அவர் தான் வந்து வழக்கு போட்டிருக்கார். உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டிருக்கார். இதை வந்து விசாரிக்கணும் என்று சொல்லி அந்த வழக்கில் வந்து அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அந்த லோயர் இருக்கார் தானே, அவர் ஒன்று சொல்லியிருக்காரு என்று சொன்னால், தானாம் ஒரு முறை மின்சார பில்லை வந்து கட்டையிலையா, மின்சார கட்டணம் வந்து கட்டையிலையா. எவ்வளோண்டா 7390 ரூபா. தன் வீட்டுக்கு வந்து 7390 ரூபா கட்டையிலே என்று சொல்லி இலங்கை மின்சார சபை வீட்டை வந்து கரண்டை கட் பண்ணி விட்டுனோமாம். கொஞ்சம் காலம் கரண்ட் இல்லையா அந்த வீட்டை. அப்போ 7390 ரூபாய்க்கு பில் வச்சதுக்காக கரண்டை கட் பண்ணுறீங்க. அங்கே ஒரு ஆள் வந்து 26 லட்சம் ரூபாய்க்கு பில் வச்சுக்கார். அப்போ அவருக்கு ஏன் கரண்டை கட் பண்ணல என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுக்கார். நியாயமான கேள்வி தானே. எனவே அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ இன்னும் சில சாட்சிகள், இன்னும் சில தகவல்கள் வேணுமென்றதுக்காக இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா யோசிச்சு பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவ்வளோ வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து ஜூலை மாதம், டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு வந்து இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே அவருக்கு பல வழக்குகள், கிறிஸ் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, ஏகப்பட்ட வழக்குகள், அதில் இப்படி ஒரு வழக்கு. ஆனால் இது ஒரு வெக்கங்கிட்ட வேலை. என இப்போ எல்லாரும் ஊழல் செய்ததான் கடந்த காலங்களில். ஆனால் வேறு வேறு இடங்களில் வந்து ஊழல் செய்தது. கல்யாண வீடுன்றதும் கூட ப்ரைவேட்டான விஷயம், தனிப்பட்ட விஷயம். அதுக்கே காசு இல்லாமல் அதுக்கே அரசாங்கத்தில் கடன் வைப்பீங்களா? அதுக்கே வந்து ஊழல் செய்வீங்களா? இது என்ன இது? எனவே நாட்டில் வந்து அப்பாவோ சித்தப்பாவோ ஜனாதிபதியாக இருந்தால் என்ன வேணுமென்றாலும் செய்யலாம்ன்றதான் அவைன்ற ஒரு நிலப்பாடாக இருந்தது. அதுக்கு தான் இப்போ வந்து நீதிமன்றங்களுக்கு மாறி மாறி ஏறி இறங்கி கொண்டிருக்கிறோம். எனவே டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது நாமல் ராஜபக்சவினுடைய இந்த கல்யாண வீட்டு கரண்ட் பில் வழக்கு. இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில், பேருந்து விபத்து ஒன்றில் 19 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து சம்பவம் வீரவில என்று சொல்லப்படுற இடத்துல வந்து நடந்திருக்குது. அதாவது மாத்தரை திசமகாராம பிரதான வீதி இருக்குது தானே, அந்த வீதியில் வந்து வீரவில என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு பஸ் வந்து ஒன்று இருக்கும்போது எதிர்ப்பக்கம் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று வந்திருக்குது. அப்போ ரெண்டும் வந்து மோதிட்டுது. இந்த பஸ்காரர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால், மற்ற பக்கம் வெட்டி எடுத்துக்கார் வேகமாக. அப்படி எடுத்தும் கூட அந்த மோதல் நடந்துட்டுது. மோட்டார் சைக்கிளும் பஸ்ஸும் வந்து மோதி. அதில் வந்து இந்த பஸ்ஸில் போன 19 பேர் வந்து காயமடைந்து இப்பொழுது வீரவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீரவில பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ நாட்டில் வந்து நிறைய இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் இருக்கிறது தானே, அவை இந்த சொத்துக்கள் வந்து அடுத்தடுத்து முடக்கப்பட்டு கொண்டே வருது. இப்போ தான் 2 நாளைக்கு முதல் ஒரு தட்ட சொத்து வந்து முடக்கப்பட்டது, ஏதோ 15 கோடி கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒருவருடைய சொத்து, அதாவது வந்து இந்த மாதிரி தான் போதைப் பொருட்களை விற்று சட்டவிரோதமாக உழைச்ச காசு தான். அதாவது இப்பா கமுவ என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் வியாபாரி, அவர்கிட்ட வந்து ஒரு டிராக்டர் ஒன்று இருந்ததாம். 50 லட்சம் ரூபா பெறுமதியான
உழவு இயந்திரம் அது இருந்திருக்கு, அது வந்து பறிச்சாச்சு. ஏன்னா இந்த காசில் வாங்கினு சொல்லி அதுக்கு பிறகு 1 கோடி ரூபாய் காசாக வச்சிருந்துக்கார். அந்த காசு வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் PCID என்று சொல்லி, சிஐடியில் வந்து ஒரு பிரிவு PCID என்று சொல்லி அவர்கள் தான் இந்த சட்டவிரோதமான சொத்துக்களை வந்து முடக்கிறார்கள். எனவே இப்பொழுது அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. கட்டுப்பாட்டு விலையை விட கூடுதலான விலைக்கு அரிசியை வித்த வர்த்தகர் ஒருவருக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் ரூபா. சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பளை நகரத்தில் வந்து நடந்திருக்கு. அங்கே வந்து இவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சுக்கிறாராம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நாட்டரிசி இருக்குது தானே, நாடு அரிசி, அது வந்து கட்டுப்பாட்டு விலை MRP வந்து 230 ரூபா 1 கிலோ. இவர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால் 240 ரூபாய்க்கு விற்றுக்கார். அதாவது வந்து 10 ரூபா கூட விற்றுக்கார். ஒவ்வொரு கிலோவுக்கும் 10 ரூபா கூட விற்றுக்கார். அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே வந்து இந்த நுகர்வோர் அதிகார சபை அவையில் வந்து நாடு முழுக்க வந்து மாறு வருஷத்தில் போயிட்டு எல்லா கடைகளும் ஏறி இறங்கி ஒரே ரெய்ட் விட்டபடி. அப்போ போன மாதம் 23ஆம் தேதி, ஜூன் மாதம் 23ஆம் தேதி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்கணும். போய் வந்து அண்ணன் ஒரு கிலோ அரிசி தான் கொண்டு கேட்டுருப்பினா போல இடக்கு போன இடத்துல வந்து 240 ரூபா சொல்லியிருக்கார். கொடுத்து போட்டு பில்லே மறக்காமல் வாங்கி கொண்டு வந்து இங்கால வந்து பெருக்கியாச்சு. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உடனடியாக அவர் மேலே வழக்கு போடப்பட்டு நேற்று முன்தினம் இவருக்கு அந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் ரூபா காசு உடனடியாக நீதிமன்றத்துக்கு வந்து கட்டணும் என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, இந்த 5 லட்சம் ரூபா காசையும் ஃபைனா குற்றப்பணமா கட்டுறதுக்கு அவர் எத்தனை கிலோ அரிசி வித்திருக்கணும். கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த லாபம் வந்திருக்காது. கடைசி வரைக்கும் வந்திருக்காது. எனவே ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ 5 லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறார் இந்த வர்த்தகர் கம்பளை நகரத்தில். இது தனியாக கம்பளை நகரத்தில் மட்டுமில்லாமல் நாடு முழுக்க இந்த ரெய்டு வந்து நடந்துகொண்டே இருக்குது. எனவே நாங்கள் திரும்ப சொல்லிக்கொண்டே வரோம், எல்லாரும் வந்து கவனமாக இருங்கோ, அவதானமாக இருங்கோ. ஏற்கனவே உங்களை எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனை வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து 400 ரூபாய்க்கு பதிலாக 550 ரூபா காசை வாங்கி கடைசியாக 30 லட்சம் ரூபா ஃபைன் கட்டியிருக்கிறோம். இப்போ இதே மாதிரி நாட்டில் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே சரியான விழிப்புணர்வு, மக்கள் எல்லாரும் வந்து பயங்கர விழிப்புணர்வு, எல்லாட்ட கையிலேயே மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. எதை வந்து எங்கெங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளே தெரியாது. எனவே இதில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து நாட்டு நிலைமையை உணர்ந்து கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அது எல்லாருக்கும் நல்லது. செம்மணி மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்று வந்து அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஒரு எலும்புக்கூடு வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஏனையவை வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 480 எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டு அதில் 479 வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒன்று தான் இன்னும் அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டியிருக்குது. அப்போ நேற்றையோட வந்து தற்காலிகமான முறையில் வந்து அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தப்பட்டதுக்கு வேறு பாரதூரமான காரணங்களோட இல்லை, கட்டமாக நடக்கணும்ன்றதுக்காகத்தான். இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தானே இப்போ நடந்து கொண்டிருக்குது. இதுக்காக வந்து மொத்தம் 56 நாட்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 56 நாட்களும் அதில் வந்து வேலை செய்கிறார்கள். பிறகு அதுக்குரிய நிதி எல்லாம் வந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்டதுதான். இதுவரைக்கும் 42 நாட்கள் வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 கட்டங்களாக நடந்திருக்குது. 3வது கட்டமே 3 கட்டங்களாக நடந்திருக்குது. இனி 4வது கட்டத்தில் வந்து ஏனைய நாட்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்படும் என்று சொல்லி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணி ஆரம்பித்த முதல் நாள் இருக்குது தானே, அதிலிருந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த 3 கட்டங்களையும் 96 நாட்கள் வந்து மொத்தமாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரித்தானியாவினுடைய முதலாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர் வந்து 2024ஆம் ஆண்டில் முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. தமிழ் மக்களாகி எங்களுடைய வரலாற்றில் எங்களோட வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்கலாம். பிரித்தானியாவில் வந்து ஒரு தமிழ் பெண் ஒரு ஆள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தது 2024ஆம் ஆண்டில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து அமைச்சராகி இருக்கிறா. அதாவது அமைச்சர் என்று சொன்னால் இளநிலை அமைச்சராக இருக்கிறார். முதல் கட்டமாக அப்படித்தான் கொடுப்பினோம், இளநிலை அமைச்சராக. அதுக்கு பிறகு போக போக பதவி உயர்வுகள் வரும். எனவே இது கூட ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று சொல்லலாம், ஒரு பெருமைக்குரிய தருணம் என்று சொல்லலாம். எந்த துறையில் வந்து அமைச்சராக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது FCDO என்று சொல்கிறது தமிழில் சொன்னால் பொதுநலவாய அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சு. அதை சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், UK இருக்குது தானே, UKக்கு வந்து இப்போ வெளிநாடுகளில் வந்து நிறைய அலுவல்கள் இருக்குன்னு தானே, அதிலே மிக முக்கியமாக காமன்வெல்த் நாடுகளை வந்து அவர்கள் கூடுதலாக கவனிப்பார்கள், கூடுதலான உதவிகள் செய்வார்கள். இப்படியான விஷயங்களை வந்து கண்காணிக்கிற ஒரு அமைச்சு. ஏன்னு சொன்னால் பிரித்தானியாவில் வந்து மொத்தம் 24 அமைச்சரவை இருக்குது, வேறு 24 அமைச்சரவை. அதில் ஒன்று தான் இந்த FCDO என்று சொல்கிறது. அப்போ அதில் வந்து இளநிலை அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் உமா குமரன்.
அதையும் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். என்னென்னு சொன்னால், இப்போ பிரித்தானியாவில் வந்து இந்த அமைச்சரவை சிஸ்டம் எல்லாம் வந்து முற்று முழுதாக வித்தியாசம். இப்போ இலங்கையில் வந்து ஒரு ஆள் அமைச்சர் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஓகே இவர் அமைச்சர் என்று சொன்னால் அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கும், அவருக்கு தான் இந்த முழு துறை வந்து பொறுப்பாக இருக்கும், அமைச்சர் என்று சொல்லி மினிஸ்டர் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து மினிஸ்டர் என்று சொன்னால் அல்லது இங்கே வந்து அமைச்சர் என்று சொன்னால் அந்த பொறுப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஆக டொப்பில் ஒரு ஆள் இருப்பார் தானே, அவர் வந்து அமைச்சர் இல்லை, அவரை வந்து செக்ரட்டரி என்று சொல்லி சொல்கிறது. அப்போ பொதுநலவாய இந்த அமைச்சுக்கும் வந்து செக்ரட்டரி ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் ஈட் மிலிபேண்ட் அவர் இருக்கிறார். அவருக்கு கீழே வந்து ஒரு அமைச்சர் ஒரு ஆள் இருப்பார், அதுக்கு அந்த துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் இருப்பார். சில சந்தர்ப்பங்களில் வந்து 2 அமைச்சர் மேலும் இருப்பினும் அப்புறம் அந்த அமைச்சர்மாருக்கு கீழே இளநிலை அமைச்சர் என்று சொல்லி சொல்கிறது. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் பார்லிமெண்ட்ரி அண்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லி சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பதவி தான் இப்போ உமா குமரன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை சுருக்கமாக சொன்னால் அமைச்சர் தான், ஆனால் இளநிலை அமைச்சர் என்று சொல்லலாம். இது ஒரு முதல் படி என்று சொல்லலாம். இது கூட மிகவும் பெருமையான விஷயம்தான். பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தமிழ் பெண் ஒருவர் இப்படி ஒரு இளநிலை அமைச்சராக வந்தது உண்மையில் பெருமைக்குரிய விஷயம்தான். அதுக்கு பிறகு காலப்போக்கில் அமைச்சராகலாம், செக்ரட்டரி ஆகலாம். எனவே இங்கே வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அவர்களுடைய திறமைகளை பொறுத்தது. எனவே உமா குமரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் எந்த ஏரியா அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி இன்னுமே வந்து அறிவிக்கப்படையில. இப்ப உலகம் முழுக்க பிரித்தானியாவினுடைய நடவடிக்கைகள் இருக்குன்னு தானே, அப்ப ஒவ்வொரு இளநிலை அமைச்சருக்கும் வந்து ஒவ்வொரு ஏரியா வந்து பிரித்து கொடுக்கிறது. நாங்கள் ஆப்பிரிக்கா முழுக்க உங்களுக்கு, தென்னாசியா முழுக்க உங்களுக்கு, இந்த மாதிரி பிரித்து கொடுக்கிறது. அப்ப எந்த பகுதி, இந்த உலகத்தினுடைய எந்த பகுதி உமா குமரனுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி தெரியல. தென்னாசியாவாக இருந்தால் இன்னும் கூடுதலாக இருக்கும், அதுக்குள்ள நாங்களும் வரோம். எனவே தென்னாசிய பிராந்தியம் வழங்கப்படுமா இல்லையான்றது தெரியல, அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே உமா குமரன் அவர்களுக்கு, அமைச்சர் உமா குமரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.